ஒரு 65 வயசு பேஷண்ட் சுயநினைவு குறைஞ்சிடுச்சு, கண் பார்வெல்லாம் மறைக்குது அப்படின்னு லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. அதுக்கு உடனடியாக எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல மூளையில பிட்யூட்ரி அப்படின்ற ஏரியால ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டியில ரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது. இப்படி ஏற்பட்டா அதுக்கு பேர் வந்து பிட்யூட்ரி அப்போப்ளெக்சின்னு சொல்றது. இது ஒரு நியூரோசர்ஜிக்கல் எமர்ஜென்சி. நியூரோசர்ஜிக்கல் எமர்ஜென்சில இது எபிசோட் 1. பிட்யூட்ரின்றது உடம்பு ஃபுல்லா இருக்க எல்லா ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் கிளாண்ட். இது உடம்பு ஃபுல்லா இருக்க மற்ற கிளாண்ட்ஸான தைராய்டு, அட்ரினல் எல்லாத்தையுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ல கட்டிகள் வரலாம். அதுக்கு பேர் வந்து பிட்யூட்ரி மேக்ரோஅடினோமா அப்படின்னு சொல்றது. அந்த பிட்யூட்ரிக்குள்ள சில சமயம் ரத்த கசிவுகள் ஏற்படும். அப்படி ரத்த கசிவு ஏற்படும் போது அது குயிக்கா பெருசாயிடும். அப்படி பெருசாகும் போது அதுல இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாமே உடனடியா ரத்தத்துல ரிலீஸ் ஆயிடும். அப்படி ஆகும்போது உடம்பு ஃபுல்லா எல்லா ஹார்மோன்ஸும் ஒன்னோட ஒன்னு மிஸ்மேட்ச் ஆகி நிறைய எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும். இது உயிருக்கே ஆபத்தான கண்டிஷனா போகலாம். முக்கியமா பேஷண்ட்டுக்கு வந்து ஜுரம் வரலாம், பிபி குறையலாம், சுயநினைவு குறையலாம். அது மட்டும் இல்லாம அது பெருசாகிறதுனால அதுக்கு மேல இருக்க கண் நரம்ப டக்குன்னு அழுத்தும் பொழுது கண் பார்வையுமே குறைஞ்சிடும். இந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்ம உடனடியா சஸ்பெக்ட் பண்ணி எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு உடனடியா கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணணும். என்னென்ன எஃபெக்ட் வருதோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னுத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்படி ரெக்டிஃபை பண்ணாதான் பேஷண்ட்டை உயிரோட காப்பாற்ற முடியும்.